அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலக்கணத்துல எழுத்து இலக்கணம் பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? எழுத்து இலக்கணத்த நம்ம 2ஆ பிரிக்கலாம். ஒன்று முதலெழுத்து, மற்றொன்று சார்பெழுத்து. ஃபர்ஸ்ட்டு நம்ம முதல் எழுத்துனா என்னன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறமா சார்பெழுத்துக்கள் பார்க்கலாம். முதல் எழுத்து மொத்தம் 30 எழுத்துக்கள் இருக்கும். என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, உயிரெழுத்து, மெய்யெழுத்து. அந்த முதல் எழுத்த நம்ம 2ஆ பிரிக்கலாம். அந்த படத்த பாருங்க. அதில உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18. இந்த உயிர் எழுத்தையும் நம்ம என்ன பண்ணலாம் 2ஆ பிரிக்கலாம். உயிரெழுத்துக்கள் நமக்கே தெரியும் என்னது அ, ஆ, இ, உ அந்த மாரி வர்றது. அத 2ஆ பிரிச்சிருக்கோங்க. என்னென்ன அப்படின்ற அத 2ஆ எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, உயிர் குற்றெழுத்து அதாவது உயிர் குறில். சரிங்களா? அடுத்தது உயிர் நெட்டெழுத்து அதாவது உயிர் நெடில். உயிர் குற்றெழுத்து எத்தனை இருக்கு பாருங்க 5 இருக்கு. அ, இ, உ, ஏ, ஓ. அதே போல உயிர் நெட்டெழுத்து பாருங்க 7 இருக்கு. என்னென்னா ஆ, ஈ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஔ. சரிங்களா? அடுத்து மெய்யெழுத்துக்கள் பாருங்க. மெய்யெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள்? 18 எழுத்துக்கள். என்னென்னன்னு பாருங்க. வல்லின மெய்யெழுத்து, மெல்லின மெய்யெழுத்து, இடையின மெய்யெழுத்துக்கள். வல்லின மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 6, மெல்லின மெய்யெழுத்துக்களும் 6, இடையின மெய்யெழுத்துக்கள் 6. வல்லினம், மெல்லினம், இடையினம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, கசட தபர அந்த இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இர் அப்படின்றதுக்கு பதிலா கசட தபர, ஞஞன, நமன, எரல, வளல அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஈஸியாக இருக்கும். முதல் எழுத்துக்கள் அதை நம்ம பார்த்துட்டோம். அது அப்படின்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து சார்பெழுத்துக்கள். சார்பெழுத்துக்கள்னா மொத்தம் 10 வகைப்படும் சொன்னேன் இல்லையா? என்னென்னு பாருங்கள். உயிர்மெய், ஆயுதம், உயிரளபெடை, ஒற்றளபெடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். சரிங்களா? நம்ம இந்த வீடியோவில் எழுத்துக்கள் பார்க்க போகிறோம். எழுத்துக்களில் ஆல்ரெடி முதல் எழுத்துக்கள் என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ சார்பெழுத்துக்கள் பார்க்குறோம். இந்த சார்பெழுத்துக்களில் முதல் 4 எழுத்துக்கள் மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்ட் 1 வீடியோவில். பேலன்ஸ் இருக்க 6கையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? பார்ட் 2 வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உயிர்மெய். உயிர்மெய்னா என்னன்னு பார்த்துடலாம். உயிர்மெய் எழுத்துக்கள். உயிர்மெய் சார்பெழுத்துக்களில் முதல் வகை உயிர்மெய். உயிர்மெய்னா என்னென்னா ஒன்றுமே இல்லைங்க. வெரி வெரி சிம்பிள். ஒரு உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து உருவாகிற எழுத்துக்கள் தான் உயிர்மெய் எழுத்துக்கள். சரிங்களா? ஒரு உயிரெழுத்தும் ஒரு மெய்யெழுத்தும் சேர்ந்து உருவாகின்ற எழுத்துக்கள் தான் உயிர்மெய் எழுத்துக்கள். இது மொத்தம் எத்தனை பாருங்க 216 எழுத்துக்கள். ஒரு இக்கு கூட்டல் ஆ. இக்குன்றது ஒரு மெய்யெழுத்து, உயிர்ன்றது உயிரெழுத்து, ஆன்றது ஒரு உயிரெழுத்து. இக்கு கூட்டல் ஆ கா. சரிங்களா? இதை வரி வடிவமாக என்னன்னு சொல்லுவாங்கன்னா மெய்யின்னு சொல்லுவாங்க. ஒளி வடிவமாக என்னன்னு சொல்லுவாங்கன்னா உயிர்ன்னு சொல்லுவாங்க. இந்த உயிர்மெய்யை வந்து 2ஆ பிரிக்கலாங்க. அது என்னன்னா உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில். உயிர்மெய் குறில் எழுத்துக்கள் 90, உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள் 126. இது என்னங்க 90, 126 இது என்ன ஒன்றுமே புரியலையே அப்படின்னா, சரி இங்கே பாருங்கள். உங்களுக்கு விளக்கமாக கொடுக்கறதுக்காக இந்த ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். உயிர்மெய் 216ன்னு சொல்லிட்டேன். உயிர்மெய் குறில்னால் என்னென்னா இக்கு மெய்யெழுத்து. நான் வந்து வெறும் இக்குன்ற வரிசைக்கு தான் எழுதிருக்கேன். அதாவது கா வரிசைக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் எது வரைக்கும் போட்டுக்கலாம்? நான் வரைக்கும் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு 216 வரும். அதாவது உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யெழுத்துக்கள் 18 போட்டிங்கன்னா 216 வரும். சரிங்களா? சரி பாருங்கள். உயிர் மெய் குறில்னா உயிர் குறில் எழுத்துக்கள் நமக்கு தெரியும் இல்லையா? அ, இ, உ, ஏ, ஓ. அது கூட மெய்யெழுத்துக்கள் சேர்ந்து உருவாகிறது. சரிங்களா? இக்கு கூட்டல் ஆ கா, இக்கு கூட்டல் இ கி, இக்கு கூட்டல் உ கு, இக்கு கூட்டல் ஏ கே, இக்கு கூட்டல் ஓ கோ. இது சரிங்களா? அதே போல் பாருங்கள். உயிர் மெய் நெடிலுக்கு இக்கு கூட்டல் ஆ கா, இக்கு கூட்டல் இ இ கி, இக்கு கூட்டல் உ கு, இக்கு கூட்டல் ஏ கே, இக்கு கூட்டல் ஐ கை, இக்கு கூட்டல் ஓ கோ, இக்கு கூட்டல் ஔ கௌ. இந்த மாதிரி உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில் அப்படின்னு நம்ம எதை பிரிக்கலாம்? உயிர்மெய்யை சொல்லலாம். சரிங்களா? இதை தான் வந்து இங்கே கொடுத்துருக்கு. இங்கே பாருங்கள். உயிர்மெய் குறில் அந்த 18ன்றது மெய்யெழுத்துக்கள். சரிங்களா? நான் இப்போ இங்கே போட்டேன், இதில் போட்டிருக்கேன் இல்லையா? இங்கே இருக்குது பாருங்கள். இக்குன்னு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இந்த இடத்துல நீங்கள் என்ன அடுத்தது என்ன வரும்? இப்போ நம்ம காவரிசைக்கு உங்களுக்கு எடுத்துக்காட்டு காமிச்சிட்டேன். இங்கே இங்கு, அடுத்து இச்சு, அடுத்து இட்டு அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு மொத்தம் எத்தனை கிடைக்குமா? உயிர்மெய் குறியில் மொத்தம் 90 கிடைக்கும். அதே மாதிரி உயிர்மெய் நெடிலில் உங்களுக்கு எத்தனை கிடைக்கும்? 126 கிடைக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 216 கிடைக்கும். இது என்ன வல்லினம், மெல்லினம், இடையினமுக்கு போட்டிருக்கீங்கன்னா இதே சேம் தான். இதையும் நீங்கள் ஆட் பண்ணாலும் 216 வரணும். அதாவது நமக்கு இது வந்து
உயிர் எழுத்துக்களுக்கு போட்டிருக்கேன். உயிர்மெய், குறில், உயிர்மெய், நெடில்னு சொல்லிட்டு. மெய் எழுத்துக்கள்ல நம்ம பிரிச்சு பார்த்தோம் இல்லையா? முதல் எழுத்துக்கள்ல என்னென்ன வல்லினம், மெல்லினம், இடையினம்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த வல்லினம், மெல்லினம், இடையினத்துக்கு போட்டிருக்கேன். ஸோ இந்த வல்லின எழுத்துக்கள் 6ன்னு நமக்கு நல்லா தெரியும். என்னது? கசர, தபர. ஸோ உயிர் மெய்க்குறில் எத்தனை இருக்குன்னு நமக்கு தெரியும்? 5 இருக்குன்னு தெரியும். ஸோ அந்த 5ஐயும் நீங்கள் அந்த வல்லின எழுத்தோட போட்டிங்கன்னா உங்களுக்கு எத்தனை கிடைக்குமா? 30 எழுத்துக்கள் கிடைக்கும். அதே போல் உயிர் நெடில், உயிர் மெய் நெடிலுக்கு எத்தனை எழுத்துக்கள் இருக்குன்னு நமக்கு தெரியும்? 7 எழுத்துக்கள் தெரியும். வல்லினம் எத்தனை எழுத்து? 6 எழுத்து. ஸோ இதை ரெண்டையும் போட்டாலும் உங்களுக்கு எத்தனை கிடைக்குமா? 42 எழுத்துக்கள் கிடைக்குமா? நான் இப்போ உங்களுக்கு வல்லினத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்கள். அதை வச்சு நீங்கள் மெல்லினமும் இடையமும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் நம்ம சின்ன கிளாஸ்லேயே படிச்சது தான். ஜஸ்ட் ஒரு ரீகால் மட்டும் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வல்லின மெய் எழுத்துக்கள்லாம் பார்க்க போகிறோம். அதாவது உயிர்மெயில் நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம்? உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில் எப்படி எழுதியிருக்காங்கன்னு பார்த்தோம். அதே போல் இப்போ வந்து வல்லின மெய் எழுத்துக்களை எப்படி வந்து சொல்கிறாங்க? உயிர்கொறில் அதாவது 6 × 5 = 30ன்றாங்க. அதே போல் உயிர் நெடில் எத்தனைன்னு சொல்கிறாங்க? 6 × 7 42ன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 42ஐயும் இந்த 30ஐயும் கூட்டினா தான் உங்களுக்கு என்ன கிடைக்குது? இந்த 72ன்னு கிடைக்குது. ஸோ ஒன்றுத்துக்கும் இதே மாதிரி கிடைக்கும் இல்லையா? வல்லினத்துக்கு 72 எழுத்துக்கள், மெல்லினத்துக்கு 72 எழுத்துக்கள், இடையினத்திற்கு 72 எழுத்துக்கள். ஸோ அது எப்படின்றது தான் இதில் பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி. ஸோ வல்லின மெய் எழுத்துக்கள் நமக்கு தெரியும். என்னென்ன? கசட, தபர, இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு. இந்த 6 தான் வல்லின மெய் எழுத்துக்கள். ஸோ இதில் உயிர்குறில் எப்படி? நான் இக்கு வந்து அதாவது அந்த காவரிசை வந்து ஆல்ரெடி போட்டிருக்கன்றதுனால இப்போது இச்சுக்கும் இட்டுக்கும் நான் இங்கே எழுதியிருக்கேன். இத்து, இப்பு, இருலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? எல்லாமே நானே போட்டுட்டா எப்படி? ஓகே. இப்போ உயிர்குறியில் பாருங்கள். இச்சுன்ற ஒரு வல்லின மெய்யெழுத்து, அது கூட ஒரு உயிர் சேரும்போது சா. அதே போல் இச்சு கூட்டல் இ சி, இச்சு கூட்டல் உ சு, இச்சு கூட்டல் ஏ சே, இச்சு கூட்டல் ஓ சோ. அதே போல் இட்டு கூட்டல் ஆ டா, இட்டு கூட்டல் இ டி, இட்டு கூட்டல் உ டு, இட்டு கூட்டல் ஏ டே, இட்டு கூட்டல் ஓ டோ. ஸோ இந்த மாதிரி வர்றது தான் உயிர்குறில், வல்லினத்தில் உயிர்குறில். ஸோ வல்லின மெய்யெழுத்துக்கள் உயிர்குறிலோடு புணரும் போது இந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி வர இந்த 6க்கும் இந்த 5 உயிரெழுத்துக்களோடு புணரும் போது வர்றது தான் 30 எழுத்துக்கள். சரிங்களா? 30 எழுத்துக்கள். அதே போல் பாருங்கள் உயிர் நெடிலுக்கு அதே சேம் சாவரிசை தான் எடுத்திருக்கேன். இச்சு கூட்டல் ஆ சா, இச்சு கூட்டல் இ இ சி, இச்சு கூட்டல் உ சு, இச்சு கூட்டல் ஏ சே, இச்சு கூட்டல் ஐ சை, இச்சு கூட்டல் ஓ சோ, இச்சு கூட்டல் ஔ சௌ அப்படின்னு எழுதியிருக்கேன். அதே போல் டாவரிசைக்கு எழுதியிருக்கேன். டா டி டு டே டை டோ டவ் அப்படி எழுதியிருக்கேன். சரியா? ஸோ இந்த அதாவது வல்லின எழுத்துக்கள் அதே 6 எழுத்துக்கள், அதாவது நான் இங்கே 2 மட்டும் எடுத்திருக்கேன் இல்லையா? சா, இச்சும் இட்டும் எடுத்திருக்கேன். அது கூட இந்த 7 உயிரெழுத்துக்கள், உயிர் நெடில் எழுத்துக்கள் புணரும் போது உங்களுக்கு இந்த வார்த்தைகள்லாம், இந்த எழுத்துக்கள்லாம் கிடைக்குது. சரிங்களா? ஸோ இந்த எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 7. அந்த கசர தபரையோட புணரும் போது மொத்தம் 42 எழுத்துக்கள் கிடைக்கும். ஸோ இதை ரெண்டையும் கூட்டினாதான் உங்களுக்கு இந்த 72 எழுத்துக்கள் கிடைக்கும். ஸோ இது வெறும் வல்லினத்திற்கு மட்டும். இந்த வல்லினத்தில் கூட நான் வெறும் 2 எடுத்துக்காட்டு தான் கொடுத்துருக்கேன். இச்சும் இட்டும் தான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி இத்து இப்பு இருக்கும். இதே மெத்தட் தான் இது வல்லினத்துக்கு. இப்போ மெல்லினமாக இருந்தால் என்ன பண்ணிடுவீங்க? இந்த இடத்துல என்ன வந்துடும்? என்ன நம்மன வந்துடும். அப்போ இங்கே ஃபுல்லாக என்ன வந்துடும்? இங்கு வந்துடும். இங்கு கூட்டலாம் ஞா, இங்கு கூட்டல் இ நீ, அந்த மாதிரி வரும். இது வந்து இடையின எழுத்துக்களாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே என்ன வந்துடும்? எரள வளல. அப்போ எரள வளலைன்னா நம்ம என்ன எழுதுவோம்? இங்கே பாருங்க. ஈ கூட்டல் ஆ யா, ஈ கூட்டல் இ இ. ஸோ இது வந்து உயிர்குறியில் எழுதுவோம். இதே உயிர் நெடில் எழுதுனா ஈ கூட்டல் ஆ யா, ஈ கூட்டல் ஈ ஈ. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எழுதுவோம். இது இடையின எழுத்துக்கள். ஸோ இந்த மாதிரி வர்றது இந்த வல்லினம் வல்லின எழுத்துக்கள் 72, மெல்லின எழுத்துக்கள் 72, இடையின எழுத்துக்கள் 72. ஸோ இந்த 3 72ஐயும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குமா? 216 எழுத்துக்கள் கிடைக்கும். ஸோ உயிர்மெய்னா என்ன? ஒரு உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் சேர்ந்து உருவாகின்ற எழுத்துக்கள் தான் என்னது? உயிர்மெய் எழுத்துக்கள். சரிங்களா? அதை உயிர்மெய் குறில்னு பிரிக்கலாம், உயிர்மெய் நெடில்னு பிரிக்கலாம். அதே மெய் எழுத்துக்களை வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு சொல்லி பிரித்து சேம் இந்த உயிர்குறியில் உயிர் நெடியில் போட்டு பிரித்து எழுதுறது. சரிங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆயுதம் சார்பெழுத்துக்களில் அடுத்த வகை என்னது? ஆயுதம். ஸோ இது ஒன்றே ஒன்று தான். என்னது? அக்கை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஆயுதம்னு சொல்கிறோம். இதுக்கு வழங்கும் சிறப்பு பெயர்கள் இருக்குது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை கூற்றில் வந்து கேட்கலாம். கூற்று 1, 2ல் கேட்கலாம்.
இல்லைனா வந்து 1 மார்க்ஸில் கூட கேட்கலாம். சரியா தவறா சரியான விடையை தேர்ந்தெடுக்கல கூட கேட்கலாம். ஆயுதத்திற்கு வழங்கும் வேறு பெயர்கள் அப்படின்னு கேட்கலாம். இல்லை சிறப்பு பெயர்கள் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஏன்னா இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன். அங்கேனம் ஒற்று புள்ளி தனிநிலை முப்பார் புள்ளி. சரிங்களா? ஆயுதத்திற்கு வழங்கும் வேறு பெயர் அங்கேனம் ஒற்று புள்ளி தனிநிலை முப்பார் புள்ளி. சரிங்களா? மொழிக்கு இடையில் மட்டுமே வரும். ஒரு மொழியோட இடையில் மட்டும்தான் வரும். முதல்லையும் கடைசிலையும் வராது. எடுத்துக்காட்டு எஃகு. இங்கே நான் 2 எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கேன். அதை ஆல்ரெடி எஃகு இங்கே கொடுத்தாச்சு. அஃது 2 லெட்டருக்கு நடுவில் மட்டும்தான் வரும். என்னது? ஆயுத எழுத்து. அடுத்து எழுத்துக்கு முன் குறில் எழுத்தும் எழுத்துக்கு பின் வல்லின உயிர்மெய் எழுத்தும் தான் வரும். அதாவது எழுத்துக்கு முன்னாடி குறில் எழுத்து மட்டும் தான் வரும், நெடில் வராது. அதே போல் எழுத்துக்கு பின்னாடி என்ன வரும்? வல்லின உயிர்மெய் எழுத்து மட்டும்தான் வரும். அந்த வல்லின உயிர்மெய் எழுத்துக்கள் நமக்கு தெரியும் இல்லையா? 72 லெட்டர்ஸு. இப்போ முன்னாடி பார்த்தோம் இல்லையா? கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அந்த 72 லெட்டருக்கு தான் அதுக்கு பின்னாடி வரும். சரிங்களா? அடுத்து அளபெடை. அளபெடைனா என்ன அர்த்தம்னா நீண்டு ஒலித்தல்னு அர்த்தம். அளபெடை 2ஆக பிரிக்கலாம். உயிரளபெடை, ஒற்றளபெடை. ஸோ உயிரளபெடை, ஒற்றளபெடை. ஸோ ஒற்றளபெடைனா மெய் எழுத்துக்கள் 10, ஆயுத எழுத்து 1 மட்டும்தான் வரும். மொத்தம் 11 எழுத்துக்கள் தான் வரும். அதுதான் ஒற்றளபெடை. ஸோ ஃபஸ்ட்டு உயிரளபெடை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒற்றளபெடைனா என்னன்னு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு உயிரளபெடை பாருங்கள். உயிர் நெட்டெழுத்து அளபெடுப்பது உயிரளபெடை. உயிர் நெட்டெழுத்துனா என்ன? நம்ம பார்த்தோம் இல்லையா? உயிர் நெடில் என்னென்ன? ஆ, ஈ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஔ அந்த மாதிரி பார்த்தோம் இல்லையா? 7 எழுத்துக்கள். அந்த உயிர் நெட்டெழுத்துக்கள் அளபெடுப்பது உயிரளபெடை. இது 2 மாத்திரைக்கு மேல் வரும். மொழிக்கு முதல், இடை, கடை 3லும் வரும். மொழிக்கு முதல்லையும் வரும், இடையிலும் வரும், கடையிலும் வரும். இது உயிரளபெடை. அதே போல் இது 3 வகைப்படும். உயிரளபெடை எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். செய்யுளிசை அளபெடை, இன்னிசை அளபெடை, சொல்லிசை அளபெடை. ஸோ செய்யுளிசை அளபெடை தான் நம்ம இன்னொன்று சொல்லலாம். இன்னொரு நேம் இருக்குது. என்னது? இசை நிறை அளபெடை. செய்யுளிசை அளபெடையே இசை நிறை அளபெடை. ஆக்சுவலாக இந்த செய்யுளிசை அளபெடை, இன்னிசை அளபெடை, சொல்லிசை அளபெடை இலக்கண குறிப்பில் வரும். நம்ம போட்டிருப்போம். ஆனால் அது எதோட வகைகள்? உயிரளபெடையோட வகைகள். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு செய்யுளிசை அளபெடைனா என்னன்னு பார்த்துடலாம். செய்யுளிசை அளபெடைனா பாருங்கள். ஓசை குறையும் போது உயிர் நெட்டெழுத்துக்கள் 7ம் அளபெடுப்பது. ஓசை குறையிற இடத்துல உயிர் நெட்டெழுத்துக்கள் என்ன பண்ணுமா? 7மே என்ன பண்ணுமா? அளபெடுக்குமா. அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க? செய்யுளிசை அளபெடை. பாருங்க. ஓ ஓதல் மொழிக்கு முதல்ல வந்திருக்கு. உரா இருக்கு. இந்த ரா இருக்கு, உரா இருக்கு. எதில் வந்திருக்கு? மொழிக்கு இடையில் வந்திருக்கு. நல்ல படாபறை மொழிக்கு கடையில். சரிங்களா? ஸோ இது வந்து செய்யுளிசை அளபெடைக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து இன்னிசை அளபெடை பாருங்கள். ஓசை குறையாத போதும் அளபெடுப்பது. ஓசை அங்கே குறைஞ்சே இருக்காது. அதனால் என்ன பண்ணியிருக்கோம்? அந்த வார்த்தை வந்து அளபெடுத்து வந்திருக்கும். ஸோ குறில் வந்து எப்படி மாறியிருக்கும்? நெடிலாக மாறியிருக்கும். கெடுப்பதும் தூ தான் வந்திருக்கும். ஆனால் என்ன பண்ணியிருக்கீங்க? தூம் நெடிலாக மாறி வந்திருக்கு. கொடுப்பதும் உண்பதும். ஸோ இந்த மாதிரி வந்திருக்கிறதுனால இதை என்னன்னு சொல்கிறாங்க? இன்னிசை அளபெடை. அடுத்து பாருங்கள். சொல்லிசை அளபெடை. சொல்லிசை அளபெடை பாருங்கள். செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது. செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது. தழிய, உரணசெய், வரணசெய். ஸோ இந்த மாதிரி வந்தால் அது சொல்லிசை அளபெடை. உயிரளபெடை பார்த்துட்டோம் இல்லையா? உயிரளபெடைனா என்ன? உயிர் நெட்டெழுத்துக்கள் அளபெடுப்பது உயிரளபெடை. இது மொழிக்கு முதல், இடை, கடையிலும் வரும். இது 3 வகைப்படும். செய்யுளிசை அளபெடை என்கின்ற இசைநிறை அளபெடை, இன்னிசை அளபெடை, சொல்லிசை அளபெடை. சரிங்களா? அடுத்து ஒற்றளபெடை பாருங்கள். ஒற்றளபெடை செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மெய்யெழுத்துக்களான, நல்லா பாருங்கள், மெய்யெழுத்துக்கள் 10 சொன்னேன் இல்லையா? என்னென்ன அந்த 10 எழுத்துக்கள்னு பாருங்கள். மெய்யெழுத்துக்கள் 10 சொன்னேன். என்னென்னு பாருங்கள். ஞஞன நமன. இது என்னது? ஞஞன நமன மெல்லின எழுத்துக்கள். சரிங்களா? இந்த 6 வந்துருச்சு. ஞஞன நமன. அது கூட 4 எழுத்துக்கள் என்னென்ன? இவ், இ, இல், இல். இந்த 4 எழுத்துக்கள். அதாவது இடையின எழுத்துக்களில் வர 6 எழுத்துக்களில் 4 எழுத்துக்கள் மட்டும் வந்துடும். சரிங்களா? ஞஞன நமன ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இடையின எழுத்துக்களில் எந்த 2 லெட்டர் வரலன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எது வரல? ராவும் சிறப்பிழகரம், அதாவது இல்லும் வரல. ராவும் இல்லும் வரல. சரிங்களா? ஸோ இந்த 10 மெய்யெழுத்துக்கள் எப்போ வரும்? செய்யுளில் ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்ய இந்த 10 மெய்யெழுத்துக்கள் ஏதாவது ஒன்று வரும். மற்றும் ஆயுத எழுத்து அக்கு போன்றவை அளபெடுப்பது. இங்கே பாருங்கள். எங்கிறைவன், எக்கிலகிய. சரிங்களா? ஸோ இங்கு வந்து அளபெடுத்திருக்கு, இங்கே அக்கு வந்து அளபெடுத்திருக்கு. ஸோ இந்த மாதிரி அளபெடுத்து வர்றது ஒற்றளபெடை. சரிங்களா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
அடுத்த வீடியோவில் உங்களுக்கு என்ன பண்ணலாம், மீதி இருக்க 6ஐயும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். குற்றியல் உகரம், குற்றியல் இகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.